அமாவாசை அன்னைக்கு என்னென்ன செய்யக்கூடாதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அமாவாசை அன்னைக்கு வீடு வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் மட்டும் போட்டுறாதீங்க. கோலம் போட்டால் நம் முன்னோர்கள் வந்து பார்த்துட்டு நம்மளுக்காக இன்றைக்கி வந்து இவங்க எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் வீடு வாசல் பெருக்கி தொடச்சிட்டு நீங்கள் சாமி அதாவது அமாவாசை கும்பிடுறீங்கள, அப்போ வந்து பெல் அடிக்கக்கூடாது. நம்ம கற்பூரம் ஏற்றும் போது பெல் அடிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஏற்றக்கூடாது அமாவாசை கும்பிடும்போது. அப்படி வந்து பார்ப்பாங்களாம், நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கும்பிடல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுவாங்களாம். அதே மாதிரி நம்ம மருமகளாக நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அவங்களோட அப்பா இறந்துட்டாங்கன்னா நம்ம வந்து தலைக்கு குளிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அதனால நம்ம தலைக்கு குளிக்கக்கூடாதான். அப்படியே தலைக்கு குளிக்கணும்னா முன்னாள் குளிச்சிக்கணும், அன்றைக்கி வந்து குளிக்கக்கூடாது. பட் நம்ம ஹஸ்பண்ட் வந்து குளிக்கணும் அவங்க அப்பாவுக்காக அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அன்றைக்கி தலைக்கு ஊற்றாதீங்க, நம்மளோட குழந்தைங்களுக்கு தண்ணிக்கு ஊற்றாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி வந்து நம்ம சாப்பிட்டு தான் செய்யணுமா திருப்தியாக. அவங்க வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிடாம விரதம் இருக்கணும். பட் நம்ம மருமகளாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு தான் செய்யணும். அப்படி வயிறு எரிஞ்சிட்டே செஞ்சேன்னா அவங்க வந்து திருப்தி பட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் படித்தது பார்த்தது உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேர்க்கடலை சட்னியும் தோசை பண்ணியிருந்தேன். வேர்க்கடலை சட்னிக்கு எப்போவுமே அரை ஸ்பூன் தனியா காஞ்ச மிளகா வறுத்து அதில் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் சட்னி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அரைக்கும் போது கொரன்னு அரைங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு அதோட டேஸ்ட் மாறிடும். அப்புறமா சாம்பார் தான் செய்ய போகிறேன். அதுக்காக நான் வந்து சாம்பாரும் சேப்பங்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறேன். ஸோ சேப்பங்கிழங்கு வந்து குக்கரில் ஒரே விசில் போட்டு எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி சன்லைட்டில் வச்சுருவேன். எப்போவுமே நம்ம சேப்பங்கிழங்கு பொரியல் பண்ணும்போது அப்படி வச்சுட்டா கொஞ்சம் பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லா ட்ரையாக அழகாக ரோஸ்ட்டாக வரும். அப்புறம் சாம்பாருக்கு வந்து 2 ஸ்பூன் ஆயில் போட்டு வடகம் போட்டுட்டு, இன்றைக்கி வந்து நான் பூண்டு ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் பூண்டுக்கு பதில் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 10 வந்து ஸ்மால் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2-3 முருங்கைக்காய் இருந்துச்சு, எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி அதில் வதக்கிட்டு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கல் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் நான் வந்து புளி இன்றைக்கி ஆட் பண்ண மாட்டேன். புளிக்கு பதில் நம்ம மாங்காய் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால நம்ம புளி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் பருப்பு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிப்பு, கொஞ்சம் ஒன்றும் பாதியாக குக்காக இருந்த பருப்பை போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள், சும்மா வீடே மணக்கும், கமன்னு இருக்கும் அந்த சாம்பார். அதே மாதிரி சாம்பார் பண்ணும்போது லாஸ்ட்டாக தாளிப்பு செஞ்சு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணி பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. என்னென்னா மாங்காய் வந்து நான் கட் பண்ணி இதில் போட்டுட்டேன். முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் மாங்காய் ஒரு 1/2 மாங்காய் மட்டும் கட் பண்ணி அதில் போட்டு அகைன் ஒரு 10 நிமிஷம் மாங்காய் சூப்பராக குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு செஞ்சு அதில் போடும்போது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு ரொம்ப குழையா இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, அப்புறமா 1/4 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டிடுங்க. அப்போது அந்த வீடே மணக்கும் அந்த சாம்பார். இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த மாதிரி அமாவாசை அப்புறம் நம்ம எதனா சாமி கும்பிடும்போது நம்ம வாயில் போட மாட்டோம். ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் செய்யும்போது நான் வாயில் போட மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டோம் இல்லையா, ஆனாலும் அன்றைக்கி நம்ம சீக்கிரமாக அர்ஜென்ட்டாக செய்கிற சமையல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவங்க வந்து எங்கள் மாமனாரோட அப்பா அம்மா, அவங்களுக்காக பூவெல்லாம் வச்சுருந்தேன். என் மாமனாரோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணல இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீன்வைல் நான் குக்கிங் பண்ணுறப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெக்கரேஷன்லாம் நான் செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சேப்பங்கிழங்கு நல்லா வெயில் வந்ததுன்னா வச்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் வெயில் வரல, அதனால சும்மா அப்படி வெளி காத்தோடமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் நல்லா 2-3 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடலப்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு ஆட் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் நார்மலாக செய்யும்போது தோலோடு உரித்த பூண்டு அதில் ஆட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. அப்புறமா இந்த போட்டுட்டு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு சருன்னு கலக்கிடாதீங்க. உடனே கலக்குனீங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் வராது. ஒரு 10 நிமிஷம் அதே பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் திருப்புறேன் பாருங்கள், அந்த மாதிரி திருப்புங்க. எப்போவுமே ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பேன் பெருசாக வச்சுக்கோங்க தாராளமாக. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அதுவே வந்து சூப்பராக ரோஸ்ட் ஆகிடும். ஒன்ஸ் ரோஸ்ட்டு அந்த மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள்லாம் அந்த சேப்பங்கிழங்கோடு நல்லா பைண்ட் ஆனதுக்கப்புறம் திருப்புனீங்கன்னா அந்த மசாலாவும் ஒட்டும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல்
அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் சூப்பராக கிறிஸ்பியாக வரும். இந்த சேப்பங்கிழங்கு ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜவ்வரிசி பாயசம் தான். ஜவ்வரிசி 1 கப் எடுத்துகிட்டு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அப்புறம் கொதிக்கிற தண்ணியில் அந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்கும்போது இந்த மீன்வயல் பார்த்திங்கன்னா குங்குமப்பூ பாலில் கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு 350 ml பால் இருக்கும், நல்லா காய்ச்சி வச்சுக்கிட்டேன். அதை அதில் ஊற்றிட்டு 1/2 கப்பு சர்க்கரை அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாதாம் ஒரு 6 பாதாம் நல்லா 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டு ஹாட் வாட்டரில் அந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த குங்குமப்பூ ஆட் பண்ணி வச்சுருக்கல அந்த பால், அந்த பாதாம் கூட அந்த குங்குமப்பூவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இந்த மில்கோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு சரி இப்போ விளக்கேற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு வந்தாச்சு. சைட் பை சைடு அப்படியே பண்ணிப்பேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மட்டும் மில்க் மேடு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மில்க் மேட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மில்க் மேட் ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகும். கீர் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால கொஞ்சம் திக்காகும். ப்ளஸ் வந்து நம்ம கேரடமம் பவுடர் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறதுனால அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இந்த மீன்வயல் பார்த்திங்கன்னா இந்த கீருக்கு தேவையான கேஷ்யூஸ் சாப் பண்ணி வச்சுட்டேன். கேஷ்யூவும் பிஸ்தாவும் சாப் பண்ணி வச்சுட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பாதாம் வேணாலும் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட பாதாம் இல்லாததுனால நான் கேஷ்யூவும் அந்த சாப் பண்ணி வச்சுருந்த பிஸ்தாவும் ஆட் பண்ணிவிட்டு எப்போவுமே கீர் வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க. கரெக்டாக நம்ம சாமி கும்பிட்றதுக்குள்ளே ஒரு 15 நிமிஷங்குள்ளே சூப்பராக திக்காகிடும். இந்த கீர் வந்து சில்லுன்னு குடித்தா இன்னும் நல்லாயிருக்கும். ரசம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ரசம் தான் நான் வைக்கிறது. எப்போவுமே தக்காளி ஆட் பண்ண மாட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா புளி, கல்லுப்பு, ரச பவுடர் 1/2 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் இதிலே போட்டுருவேன். அதாவது பெருங்காய பவுடர், மஞ்சள், கல்லுப்பு, கொஞ்சமாக புளி எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிருவேன். இன்ஸ்டன்ட் ரசம் இதுதான் எந்த 2 மினிட்ஸ் ரசம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அப்புறம் 1 டீஸ்பூன் ஆயிலில் போட்டு கடுகு, அப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகா, சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் அதில் போட்டு ஒரு கொதி வந்தோடனே ரசத்தை திருப்பி ஊற்றிப்பேன். ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எல்லோரும் வந்து சில பேர் தக்காளி கரைப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் என் ரசம் வந்து எல்லோரும் எங்கள் வீட்டில் அடிமைன்னு தான் சொல்லுவேன். சூப்பராக இருக்கும் ரசம். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மெத்தட், இன்ஸ்டன்ட் ரசம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் நல்லா வச்சாச்சு. என் பையன் பாருங்கள் மாம்பழத்தை தூக்கிட்டு விளையாடிட்டு வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் மிளகா கொடுத்து என்னை சாப்பிடுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த விளக்கு வைக்கிறதுக்குள்ளே போராட்டமாக இருந்துச்சு. ஏன்னா காற்று வந்து செம்மையாக அடிச்சது. ஸோ விளக்கு வைக்க வைக்க எல்லாத்துலேயும் வந்து ஆறி போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் படையல் போடுறதுக்கு மாம்பழம், என்கிட்ட ஃப்ரூட்ஸ் மாம்பழம், வாழைப்பழம் இருந்துச்சு. மெயினாக வெத்தலை பாக்கு தான் வைக்கணும். அதை வச்சுட்டு ஒரு விளக்கு வச்சுட்டேன் மாமனார் முன்னாடி. அப்புறமா கொஞ்சமாக பருப்பு, அப்புறமா சாம்பார், சேப்பங்கிழங்கு பொரியல். எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் தான். அவருக்கு 84 இயர்ஸ் இருந்துச்சு. எங்கள் மாமனாரும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். எப்போவுமே வந்து இந்த எபிக்ஸ்லாம் இருக்கும்ல, மகாபாரதம், அதெல்லாம் வந்து அவ்வளோவா ஃபுல்லாக எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஞாபகம் இருக்காது. அவர் தான் வந்து எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. எனக்கு ஸ்ட்ராட்டஜி என்னென்ன ஃபாலோ பண்ணணும், அவங்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி இருந்தாங்க எல்லாத்தையும் சொல்லுவார். லாஸ்ட்டாக ஈவினிங் விளக்கு வச்சுட்டு போகா உப்புமாவோட முடிச்சேன்.